முதல்ல சூர்யா கிருஷ்ணமூர்த்தி கிட்ட தொடங்குறேன். கடந்த ஆண்டுகளில் இதே மாதிரியான நிதி ஆயோக் கூட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் வெவ்வேறு காரணத்திற்காக அந்த கூட்டங்களில் பங்கேற்கவில்லை. இப்போ என்ன ஸ்டேட்டஸ் கோ மாறி இருக்கு? இப்போது இந்த கூட்டத்தில் பங்கேற்பதாக முதலமைச்சர் அறிவித்திருப்பதுடைய பின்னணி என்ன? அடிப்படையில் 3 ஆண்டுகள் புறக்கணித்தார் அப்படிங்கிறது முதல்ல தவறான வாதம். முதல் ஆண்டு முதலமைச்சரால் பங்கேற்க முடியவில்லை, அரசு சார்பாக நிதியமைச்சர் பங்கேற்பார் என்கிற கோரிக்கை வைக்கப்பட்டது. ஒன்றிய அரசாங்கம் அதற்கு அனுமதிக்கவில்லை, அதனால் யாரும் பங்கேற்கலை. 2வது ஆண்டு அரசு முறை பயணமாக முதலமைச்சர் ஜப்பான் சென்றிருந்த காரணத்தினால் பிரதிநிதிகள் பங்கேற்க அனுமதி கோரப்பட்டது, ஆனால் அனுமதிக்கப்படவில்லை. அதனால் அந்த கூட்டத்திலையும் பங்கேற்கல. கடந்த முறை மட்டும்தான் நாங்கள் இதை புறக்கணிக்கிறோம் என்று தமிழ்நாடு அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்டது. ஏன்னா பட்ஜெட்டில் எந்த விதமான திட்டங்களும் ஒதுக்கப்படலை, நிதி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை, தமிழ்நாட்டுக்கு ஒரு ஓரவஞ்சனையான பட்ஜெட் ஒதுக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற காரணத்தை காட்டி புறக்கணித்தோம். அப்போ 3 ஆண்டுகள் புறக்கணித்தோங்கிறதே முதல்ல தவறு. 2 ஆண்டுகள் பங்கேற்க முடியாத சூழல், ஒன்றிய அரசு அனுமதிக்கல பிரதிநிதி அனுப்புறதுக்கு. போன ஆண்டு தான் புறக்கணித்தோம். 1. 2வது, ஒன்றிய அரசாங்கம் இன்றைக்கு பாஜக மோடி அரசு வந்த பிறகு தமிழ்நாட்டுக்கு ஒவ்வொரு விஷயத்துக்குமே நம்ம போராடித்தான் பெற வேண்டியிருக்கிறது, எல்லா உரிமைகளுக்காகவும். அதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு வியூகம் வகுக்க வேண்டியிருக்கு. எந்த வரலாற்றிலும் எங்கேயுமே வியூகம் வகுத்து உத்திகளை மாற்றி எல்லாம் ஒன்றிய அரசாங்கத்திடம் போராடி தமிழ்நாட்டுக்கு நீதியையும் நிதியையும் பெற்ற வரலாறு கிடையாது. அதனால் இந்த அரசாங்கத்திடம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் வெவ்வேறு ஸ்ட்ராட்டஜி, வெவ்வேறு டாக்டிக்ஸ் பயன்படுத்த வேண்டியிருக்கு. உதாரணத்துக்கு இப்போ ஆளுநர் விவகாரத்தில் ஆளுநரை கொண்டு தமிழ்நாடு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசை முடக்க பார்த்தது ஒன்றிய அரசு. எல்லா பில் அனுப்புனா, கோப்பு அனுப்புனா எல்லாத்தையும் அவர் பெண்டிங் போட்டு வச்சுக்கிட்டே இருந்தார். அதற்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றணும், நாடாளுமன்றத்தில் ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு எங்களுடைய எம்பி திரு வில்சன் அவர்கள் ஒரு மசோதா கொண்டு வந்தார், கோரிக்கை வைத்தார். இது சட்டமன்றத்தில் பேசப்பட்டது, நாடாளுமன்றத்தில் பேசப்பட்டது. இதெல்லாம் செட் ஆகாத காரணத்தில் கடைசியில் நீதிமன்றத்தில் போய் நீதியை பெற்றிருக்கிறோம். இது ஒன்று. அதே போல தான் 100 நாள் வேலை திட்டம். முதல்ல அமைச்சர்கள் அளவில் ஒரு கம்யூனிகேஷன் நடந்தது. அதன் பிறகு தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சர் ஒன்றிய நிதியமைச்சரை நேரடியாக சந்தித்தார். அதுக்கும் வேலைக்காகல. அதுக்கு பிறகு நாடாளுமன்றத்தில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதுவும் முடியாத பட்சத்தில் மக்கள் மன்றத்தில் தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தி அந்த நிதியை பெற்றோம். அதே போல கல்விக்கான நிதி முதல்ல கம்யூனிகேஷன் நடந்தது, அப்புறம் சட்டமன்றத்தில் கேட்டோம், நாடாளுமன்றத்தில் கேட்டோம், மக்கள் மன்றத்தில் போராட்டம் நடத்தணும், எதுக்குமே செவிசாய்க்கவில்லை என்று இன்றைக்கு காலையில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கும். இப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு உத்திகளை கையாள வேண்டி இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஒரே உத்தியை கையாள முடியல. போன வருடம் நிதி ஒதுக்காததற்கு அதை கண்டிக்கும் விதமாக புறக்கணித்தோம். அதற்கு பிறகு அவர்கள் ஏதாவது ஒதுக்குவார்கள் எதிர்பார்த்தோம். ஒரு மாநிலம் புறக்கணிக்கிறதே, அந்த ஜனநாயக உரிமையை நம்ம மதிப்போம் அப்படின்னு சொல்லி ஏதாவது செய்வாங்கன்னு பார்த்தா செய்யல. இந்த முறை நேரடியாக உள்ள போய் வலியுறுத்தலான்னு முதலமைச்சர் ஒரு முடிவெடுத்திருக்கிறார். அவ்வளவுதான். இப்ப போராட்ட வடிவலையும் சட்ட போராட்டங்கள் மூலமாகவும் நாங்கள் மத்திய அரசு கிட்ட எங்களுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிறோம்னு சொல்றீங்க. மன்ரேகாக்கான நிதியை ஒதுக்குனது சட்ட பிரகாரம் கான்ஸ்டியூஷனில் பாரபட்சம் காட்ட முடியாது, தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கியே தீரணும் அப்படின்றது ஒரு அம்சம். கடந்த ஆண்டுகளில் நிறுத்தப்படலை, இந்த ஆண்டு டிலேயோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். தமிழ்நாட்டுக்கு வந்த ஒரு பெக்குலியர் இஷ்யூ அப்படின்னு பார்க்கும்போது வெள்ள பாதிப்பு, அதை தாண்டி பார்க்கும்போது PM ஸ்ரீ திட்டம், இந்த மாதிரியான விஷயங்களில் என்ன அணுகுமுறையை பின்பற்றி, என்ன ராஜதந்திரத்தை பின்பற்றி திமுக அரசு காரியம் சாதித்து கொண்டது? இப்போ பின்பற்றக்கூடியதும் அதே மாதிரியான ராஜதந்திரம் தானா? இல்லை, அடிப்படையில் வெள்ள நிவாரணம் கேட்டது 30,000 கோடிக்கு மேலே. ஆனால் குஜராத் தாக்கடே புயலுக்கு உடனடியாக NDRFலிருந்து நிதி ஒதுக்கீடு செய்த மோடி அரசு இங்கே ஆடிட் பார்க்கணும், ரிப்போர்ட் வரணும், அதெல்லாம் பண்ண பிறகு தான் பண்ண முடியும்னாங்க. கடைசி வரைக்கும் NDRFல ஒதுக்கலை. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த பிறகு தான் சுமார் 300 கோடியோ சொச்சமோ, ரொம்ப சொற்பமான தொகை, 1% கீழே அவர்கள் ஒதுக்கீடு செய்தார்கள். PM ஸ்ரீக்கு தொடர்ச்சியான போராட்டத்தை நடத்திட்டு இருக்கிறோம். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் பார்லிமெண்டரி கமிட்டி சொன்ன பிறகும் கூட இது இன்ஜஸ்டிஸ்னு சொன்ன பிறகும் கூட ஒதுக்காதவர்கள் உச்சநீதிமன்றத்தில் இன்னைக்கு வழக்கு தொடுத்திருக்கிறோம். அது என்ன மாதிரி கவர்னர் கேஸ்ல பெற்ற வெற்றியை போல இதில் ஒரு பெரிய வெற்றியை பெறுவோம் அப்படிங்கிறது நம்பிக்கை இருக்கிறது. அடிப்படையில் ஒரே ஒரு விஷயம் தான் சார், டெல்லிக்கு போறது அப்படிங்கிறது பாஜக கூட்டக்கூடிய பர்சனல் கட்சி மீட்டிங்க்கு முதலமைச்சர் போகல. இல்லை, அது அந்த கேள்விதான். இப்போ முதலமைச்சர் போறது அப்படின்றது என்ன ஸ்ட்ராட்டஜி, அங்க என்ன மாதிரியான வியூகத்தை முதலமைச்சர் பின்பற்ற? அதான் சார், போன ஆண்டு புறக்கணிச்சோம். ஒரு மாநிலம் புறக்கணிக்கிறதே, அப்ப நம்ம சைட்ல ஏதாவது திருத்திப்போம், நிதி ஒதுக்கீடு ஏதாவது செய்வோம், அவர்களுடைய கோரிக்கைக்கு செவி மடுப்போம் அப்படின்னு ஏதாவது செய்வாங்கன்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அந்த உத்தி கையால வேலைக்காகல. அப்ப அடுத்து நேரடியாக உள்ள போய் கோரிக்கை வைப்போம், நேரடியாக உள்ள போய் வலியுறுத்துவோம், இல்லை கண்டனம் தெரிவிப்போம், அப்படி முதலமைச்சர் ஏதாவது உத்திகளை வகுத்திருக்கலாம். அதனால தான் இப்போ நேரடியாக பங்கேற்கிறாங்க. இது பிஜேபியினுடைய கட்சி கூட்டத்துக்கு முதலமைச்சர் போகல. 1. 2வது, வழக்கமாக பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்
முதல்ல சமரசம், முதல்ல வந்து நெகோஷியேட் பண்ணுவாங்க, அதுக்கு பின்னாடி தான் போராட்ட காலத்துக்கு போவாங்க. எடுத்த உடனே புறக்கணிப்பு, இப்போ நெகோஷியேஷன் டேபிள் போயிருக்கீங்க அப்படின்னும் போது தான் எதிர்க்கட்சி தரப்பில் வைக்கக்கூடிய விமர்சனம் சரியா. நெகோஷியேஷன் ஏன் புரிஞ்சுக்கணும்? உள்ள போய் கண்டனம் தெரிவிக்க கூட இருக்கலாம் இல்லையா? அது என்னவா வேணாலும் இருக்கலாம்ல. நீங்கள் அடிப்படையில் போன முறை ஒரு உத்தியை கையாண்டோம், அது செட் ஆகலை, அது வந்து ஒன்றிய அரசாங்கம் பணியவில்லை. இப்போ இன்னொரு உத்தியை கையாளுறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். மீண்டும் மீண்டும் சொல்றது ஒண்ணுதான், இது பிஜேபியினுடைய கட்சி கூட்டத்துக்கு போகல. எடப்பாடி பழனிசாமி போல அன்னைக்கு காலையில் டெல்லியில் நின்றுட்டு நான் கட்சி ஆஃபீஸ் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா வீட்டுக்கு போகல. வெளிப்படையாக இந்த தேதியில் டெல்லிக்கு போறோம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டு அரசு நடத்தக்கூடிய கூட்டத்துக்கு போறோம். அரசு நடத்தக்கூடிய கூட்டத்தில் பங்கேற்பது இது முதல் முறை கிடையாது. ஏற்கனவே 2022ஆம் ஆண்டு கேரளாவில் நடந்த அமித்ஷா தலைமையில் நடைபெற்ற சதர்ன் ஸ்டேட் கவுன்சில் கூட்டத்திற்கு முதலமைச்சர் போயிருந்தார். அங்க போயிட்டு வந்த பிறகுதான் 40 தொகுதியில் பிஜேபிக்கு எதிராக வியூகம் வகுத்து பெரிய வெற்றியை பெற்றார். அங்க போயிட்டு வந்தாருங்கிறதுக்காக பிஜேபி கூட சமரசம் செய்து கொள்ளல. அங்க போயிட்டு வந்த பிறகுதான் இந்தியா முழுக்க இந்தியா கூட்டணியை ஸ்ட்ரென்தன் பண்ற வேலையில அவர் ஈடுபட்டார். அரசு நிகழ்ச்சியில பங்கெடுப்பதும் அரசியல் நிலைப்பாடும் ஒன்று அல்ல. பிஜேபியோடு எந்த வகையிலும் சமரசம் இல்லைங்கிறதுல திராவிட முன்னேற்ற கழகம் உறுதியா இருக்கு. பழனிசாமி போல பயந்து போய் காலையில நான் கட்சி ஆஃபீஸ் பார்க்க வந்தேன்னு சொல்லிட்டு மாலையில கூட்டணி பேசிட்டு வருவதற்கான இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. சரி, திரு எஸ். ஜே. சூர்யா, நிதி ஆயோக் கூட்டம் அப்படின்றது கூட்டாட்சி தத்துவத்துடைய ஒரு மிக முக்கியமான ஒரு அமைப்பு. மாநில முதலமைச்சர், தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு போய் பங்கேற்கிறாரு, 24ஆம் தேதி போகிறேன் அப்படின்னு அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு கன்ஸ்ட்ரக்டிவான ஒரு மூடாக தானே பார்க்க முடியும். அதை விமர்சிப்பதற்கான காரணம் என்ன? விமர்சிக்கவே இல்லை, ரொம்ப வரவேற்கிறோம். முதலமைச்சர் நம்ம மாநிலத்திற்காக போய் பேச போகிறார் எல்லாமே. அதுக்கு முன்னாடி உங்க கட்சி எம்எல்ஏ வானதி சீனிவாசன் தான் சொல்லியிருக்காங்க, வேற ஏதோ காரணம் இருக்கு அப்படின்றது இல்லை. வர ஃபுல்லாக முதல்ல வரவேற்கிறோம். அதுதான் எங்கள் கட்சியோடைய ஸ்டாண்டு. தமிழகத்தை ரெப்ரசென்ட் பண்ணுறதுனால கிரிட்டிசிசம்ன்றது கண்டிப்பாக இருக்குது. இப்போது சூர்யா பிரதர் சொன்னார், இந்த மாதிரி முதல் 2 ஆண்டு 2022-23 எங்களுக்கு வேறு அமைச்சர்களை கலந்து கேட்கணும், நாங்கள் அனுமதி கேட்டோம், கொடுக்கலன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலாக நித்தி ஆயோக் கவர்னிங் கவுன்சில்ன்றது முதலமைச்சர்கள், யூனியன் டெரிட்டரிஸ்னால் லூட்டன்ட் கவர்னர்ஸ், இவர்கள் மட்டும் கொண்ட ஒரு அமைப்பு, அதுதான் கவர்னிங் கவுன்சில். இப்போ இதில் 2-3 சந்தர்ப்பங்களில் முதலமைச்சர்கள் போக முடியலன்னா துணை முதலமைச்சர்கள் அட்டன் பண்ண வரலாறு இருக்குது. டெல்லியில் நடந்திருக்கு, டெல்லி சார்பாக, பீகார் சார்பாக 2-3 இடங்களில். ஒரு இடத்துல வந்து தெலுங்கானா சார்பாக நிதியமைச்சர் அட்டன் பண்ணணுன்னு கேட்டு அட்டன் பண்ணியிருக்காரு. அதனால் அதற்கான அந்த ப்ரொசீஜர் இருக்குது. நான் இப்போ இவர் பேசும்போது நம்ம அதிகாரிகள் கிட்டே கேட்கும்போது அந்த 2 ஆண்டுகளில் முதலமைச்சருக்கு பதில் வேறு அமைச்சர்கள் தமிழ்நாட்டிலிருந்து கலந்து கொள்வதற்கான ரெக்வஸ்ட் எதுவும் வந்த மாதிரி இல்லைன்னு எனக்கு இப்போ சொல்கிறாங்க. இருந்தாருன்னா பிரதர் அடுத்துருவோம். இல்லை இருந்தால் அப்படி ஏதாச்சும் ஃபார்மல் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்கன்னா அது பிரதர் சொல்லட்டும், நான் ஒத்துக்கிறேன். அப்படி அவர்கள் கேட்டிருந்தால் நிச்சயமாக அதற்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கும். அது வந்து கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா அந்த கவர்னிங் கவுன்சில் அந்த மினிட்ஸ்லேயே அப்படி தான் இருக்குது. அது முடிச்சிடுறேன். இப்போ 2வது, இப்போ முதலமைச்சர் போகிறதுக்கான காரணமாக நாங்கள் என்ன பார்க்குறோம்னா, இவ்வளவு நாட்கள் மக்களை வந்து நம்ம ஏமாற்றிட்டு இருந்தோம், இதற்கு மேலே ஏமாற்ற முடியாதுன்னு அவர்களுடைய பொய்கள்லாம் வெளிச்சத்திற்கு வந்ததுனால அவர் வேறு வழி இல்லாமல் கலந்துக்கிறாரோ அப்படின்றது என்னுடைய பார்வை. அதற்கு என்ன காரணம்னு சொல்கிறேன். கடந்த ஆண்டு இவர் சொன்னார் இல்லையா, கடந்த ஆண்டு புறக்கணித்ததுக்கான நிறைய ஒரு நீண்ட அறிக்கையை வந்து முதல்வர் வெளியிட்டிருந்தார். அதில் சொல்லியிருக்கக்கூடிய 2-3 குற்றச்சாட்டுகளை சொல்லிட்டு அது எப்படி இவங்க வந்து அம்பலப்பட்டு போயிருக்காங்கன்னு பார்க்குறோம். முதல்ல மெட்ரோ நிதியை பற்றி பேசுகிறார்.